வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நடு ரோட்டில் இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. பதறியடித்து ஓடிய பொதுமக்கள். தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. உயிருக்கு உயிராக 10 ஆண்டுகள் காதலித்த பிலிப்பைன்ஸ் நாட்டு காதலியை தமிழ் பாரம்பரிய முறைப்படி கரம் பிடித்த புதுச்சேரி இளைஞர். சுற்றமும் நட்பும் சூழ உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அர்ச்சனை தூவி வாழ்த்து. பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் 1033 வழக்கறிஞர்கள் வாக்களிக்கின்றனர். தலைவர் பதவிக்கு 6 பேர் போட்டியிடுவதால் கடும் போட்டி நிலவுகிறது. இனி விரிவான செய்திகள். உயிருக்கு உயிராக 10 ஆண்டு காதலித்து பிலிப்பைன்ஸ் நாட்டு காதலியை தமிழ் பாரம்பரிய முறைப்படி கரம் பிடித்து புதுச்சேரி இளைஞர். சுற்றமும் நட்பும் சூழ உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அர்ச்சனை தூவி வாழ்த்து. புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்தவர் வெங்கட்ராம். பிடெக் படித்த இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதற்காக பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு சென்ற அவர் அங்கேயே தங்கி பணிபுரிந்து வந்தார். அப்போது பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்து கிலேசி பெத் சிம்பானன் ஓபா என்ற பெண்ணுடன் வெங்கட்ராமுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு இருவரும் கடந்த 10 வருடமாக காதலித்து வந்தனர். பின்னர் பணி முடிந்து வெங்கட்ராமன் மீண்டும் சொந்த ஊரான புதுச்சேரிக்கு திரும்பினார். ஆனாலும் 2 பேரும் தொலைபேசி மூலமாக பேசி தங்களது காதலை வளர்த்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இருவரும் காதலிப்பதை தங்களது வீட்டாரிடம் தெரிவித்துள்ளனர். இதற்கு இரு வீட்டார்களும் சம்மதமும் தெரிவித்தனர். இதனையடுத்து 10 ஆண்டு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கையாக முடிவு செய்யப்பட்டு புதுச்சேரியைச் சேர்ந்த வெங்கட்ராமுக்கும் பிலிப்பைன்ஸ் நாட்டைச் சேர்ந்து கிலேசி பெத் சிம்பானன் ஓபாவுக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. அதன்படி இன்று புதுச்சேரி முத்தியால்பேட்டை அருள்மிகு பொன்னு மாரியம்மன் ஆலயத்தில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி திருமணம் நடைபெற்றது. இதில் மணப்பெண் தமிழ் முறைப்படி கூரை சேலை கட்டி புரோகிதர் வைத்து மந்திரங்கள் ஓத சாஸ்திர சம்பிரதாயத்துடன் திருமணம் நடைபெற்றது. இதில் இரு வீட்டார்கள் உறவினர்கள் நண்பர்கள் மற்றும் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு மணமக்களை அர்ச்சனை தூவி வாழ்த்தினர். மேலும் திருமண கோலத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு காலை உணவும் தாம்பூலமும் வழங்கப்பட்டது. பிலிப்பைன்ஸ் நாட்டிலிருந்து பெண்களின் உறவினர்கள் திருமணத்தை காணும் வகையில் இணையதளம் மூலமாக நேரடி காட்சிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. போட்டு பாருங்க, கேமரா பாருங்க. புதுச்சேரியில் நடு ரோட்டில் இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. பதறியடித்து ஓடிய பொதுமக்கள். தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. புதுச்சேரி அடுத்த புதுப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் சூர்யா. இன்று இவர் இந்திரா காந்தி சிலையிலிருந்து புதுச்சேரி நெல்லித்தோப்பு மார்க்கெட் எதிரே வந்து கொண்டிருந்தார். அப்போது சூர்யா ஓட்டி வந்த பல்சர் பைக் திடீரென்று தீப்பிடித்தது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த இளைஞர் சுதாரித்துக் கொண்டு அவசர அவசரமாக பைக்கை நிறுத்திவிட்டு இறங்கினார். சிறிது நேரத்தில் பைக் முழுவதுமாக மளமளவென தீ பற்றி எரிய தொடங்கியது. இதனையடுத்து அருகில் இருந்த வியாபாரிகள் பொதுமக்கள் தண்ணீர் ஊற்றி தீயை அணைக்க முயற்சி செய்தனர். இருந்தாலும் இருசக்கர வாகனம் கொழுந்துவிட்டு எரிந்தது. இதுகுறித்து தீயணைப்புத் துறைக்கு கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் இருசக்கர வாகனத்தின் மீது தண்ணீரை பீச்சியடித்து தீயை அணைத்தனர். இருப்பினும் பைக் முழுவதுமாக எரிந்து எலும்புக்கூடானது. மேலும் சாலையில் சென்றவர்கள் பைக் எரிவதை பார்த்தவுடன் அங்கேயே நின்றதால் கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த உருளையன்பேட்டை போலீசார் பைக்கை ஓட்டி வந்த இளைஞர் சூர்யாவிடம் விசாரணை மேற்கொண்டனர். அதில் பெட்ரோல் டேங்க் முழுவதும் பெட்ரோல் நிரப்பி வைத்திருந்ததாகவும் வெயிலிலும் அதிகமாக இருந்ததால் இருசக்கர வாகனம் தீப்பிடித்து எரிந்திருக்கலாம் என்று தெரிய வந்தது. மேலும் இதுகுறித்து அவரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிக்கொண்டு வரும்போது திடீரென்று தீப்பிடித்து எரிந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரியில் வருகிற 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் நிலையில் பிள்ளைகளுக்கு தேவையான புத்தகப்பை மற்றும் தண்ணீர் பாட்டில் உள்ளிட்ட பொருட்களை வாங்க சண்டே மார்க்கெட்டில் பிள்ளைகளுடன் பெற்றோர்கள் குவிந்ததால் சண்டே மார்க்கெட்டில் கூட்டம் அலைமோதியது. புதுச்சேரி சுற்றுலா தலமாக இருந்தாலும் புதுச்சேரிக்கு பெருமை சேர்ப்பது பிரெஞ்சு ஆட்சி காலத்திலிருந்து செயல்பட்டு வரும் சண்டே மார்க்கெட் தான். வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை செயல்படும் இந்த சண்டே மார்க்கெட்டில் அப்பா அம்மாவை தவிர அனைத்து பொருட்களும் விற்பனை செய்யப்படுகின்றன. அந்த அளவிற்கு தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து பொருட்களை கொண்டு வரும் வியாபாரிகள் அதனை சண்டே மார்க்கெட்டில் வைத்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்த பொருட்களை வாங்க புதுச்சேரி மட்டுமன்றி கடலூர், விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளும் ஆவலாக சண்டே மார்க்கெட்டை சுற்றி பார்த்து தனக்கு தேவையான பிடித்தமான பொருட்களை வாங்கி செல்கின்றனர்.
இந்த நிலையில் வருகிற 12ஆம் தேதி கோடை விடுமுறை முடித்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட உள்ளது. இதற்காக பிள்ளைகளுக்கு தேவையான புத்தகப்பை, வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்க பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளுடன் சண்டே மார்க்கெட்டில் குவிந்தனர். இதனால் சண்டே மார்க்கெட்டில் வைத்திருக்கும் கடைகளை விட கூடியிருந்த மக்கள் கூட்டம் எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாகவே இருந்தது. மேலும் பொருட்களை பொதுமக்கள் ஆர்வமுடன் முண்டியடித்து வாங்கியதால் சண்டே மார்க்கெட்டில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. சண்டே மார்க்கெட்டில் திரண்ட பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்கள் தனது பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை, ஆபரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை ஆர்வமுடனும் வாங்கி சென்றனர். மேலும் கூட்டம் கட்டுக்கடங்காமல் அலைமோதியதால் போலீசாரும் பெருமளவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். கோடைக்கால கராத்தே பயிற்சி முகாம் நிறைவு விழா. புதுவை மாநில ஜூடோ காய் கராத்தே பயிற்சி பள்ளியின் கோடைக்கால கராத்தே பயிற்சி முகாம் நிறைவு விழா ஜூன் 1, 2024 வருடம் சனிக்கிழமை காலை 8 மணி அளவில் முத்தியால்பேட்டை குருமட் மக்ஸ் அகாடமியில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர், மூலக்குளம், முத்தியால்பேட்டை, அரியாங்குப்பம், மணவெளி, தேங்காய்த்திட்டு ஆகிய இடங்களில் இருந்து கராத்தே பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. மேனாள் இந்திய கராத்தே சங்கத்தின் தலைவரும் இந்திய ஜூடோ காய் கராத்தே சங்கத்தின் தலைவர் கராத்தே ஆர் தியாகராஜன் அவர்கள் நல்லாசியுடன் இந்திய ஜூடோ காய் கராத்தே சங்க செயலாளர் முத்துராஜ் அவர்கள் வழிகாட்டுதலின்படி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியானது கராத்தே வகுப்பு, பல்வேறு நுட்பங்கள், வடிவங்கள் மற்றும் தற்காப்பு உத்திகள் கற்பிக்கப்பட்டது. முன்னேற்றம் மற்றும் திறன்களை வெளிப்படுத்தவும், கட்டா செய்யவும், நுட்பங்களை வெளிப்படுத்தல் நிகழ்வும் நடைபெற்றது. நிறைவில் சிறப்பு விருந்தினர், சமூக சேவகரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் திரு முத்தாலு வெங்கடேசன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கோடைக்கால முகாம் சான்றிதழ் அவர்களால் வழங்கப்பட்டது. புதுவை மாநில ஜூடோ காய் கராத்தே பயிற்சியாளர் சத்யசீலன் அவர்களது தலைமையிலும் மூத்த பயிற்சியாளர் செல்வ மணிகண்டன், வினிதா, தீபா, ஹரிஹரன் மற்றும் துணை பயிற்சியாளர்கள் சந்துரு, சஞ்சய்குமார், ஹனிந்தன், ஆகாஷ் ராம், யுவன்ஸ்ரீ மற்றும் பெற்றோர்கள் ஆகியோர் பங்கு பெற்றனர். இந்த விழாவிற்கான ஏற்பாட்டினை புதுவை ஜூடோ காய் கராத்தே அணியினர் சிறப்பாக செய்திருந்தனர். புதுவை முன்னாள் முதலமைச்சர் ஆர் வி ஜானகிராமன் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தினை முன்னிட்டு 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் அன்னதானம் வழங்கினார். திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜேவிஎஸ் ஆறுமுகம் அலுவலகமான லெனின் வீதியில் ஆர் வி ஜானகிராமன் 5ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆறுமுகம் தலைமையில் 500 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் சித்து, தொகுதி பொருளாளர் சந்திரேஷ்குமார், மருத்துவர் அணி செயலாளர் கைலாஷ், தொகுதி துணை செயலாளர் தமிழ்மணி, திமுக இளைஞரணி மாநில துணை அமைப்பாளர் சந்துரு, திமுக மாநில பிரதிநிதி எஸ் சந்துரு, முன்னாள் திமுக தொகுதி இளைஞரணி அமைப்பாளர் ராமலிங்கம், தோமுச முன்னாள் நிர்வாகி கலியசாமி, திமுக கிளை நிர்வாகிகள் முத்து, தட்சிணாமூர்த்தி, சுகுமார், சக்திவேல், ஏழுமலை, பாபு, கமல் பாலா, குமரன், ஜே பி ஜோசப், ஸ்டீபன் ராஜ், பீட்டர், ராஜு, கண்ணன், முருகேசன், சபரி, அண்ணாமலை, சோமு, ஸ்ரீதர், ஜார்ஜ் கதிரவன், ஜான் குளோத், முருகன், சையது, கணபதி, இளங்கோ, அந்தோணி, செல்வம், டேவிட், அருள்தோப்பு கணேசன், ஸ்டாலின், விமல், சரவணன், பாஸ்கர், அப்பு, பகலவன், காத்தவராயன், சந்திரன், அசோக் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் நினைவு தினத்தையொட்டி காங்கிரஸ் கட்சி சார்பாக அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமனின் 5ஆம் ஆண்டு நினைவு தினத்தினையொட்டி ஆம்பூர் சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் நினைவஞ்சலி நிகழ்ச்சி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் ஜானகிராமனின் மகன் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், திமுக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் காங்கிரஸ் கட்சி திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். வைகாசி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் ராமபரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக
வைகாசி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் ராமபரதேசி சித்தர் கோவில் அருகில் சன்மார்க்கி கதிரவன் ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தட்சிணாமூர்த்தி, செல்வி, மாரிசன், ராஜகோபால், ரகுராமன், பாலாஜி, பாலு, குமரன், விஜயா, நாமிகா, யாஷிகா, விஜய், ஐஸ்வர்யா மற்றும் ராமலிங்க சுவாமிகள் அவர்களின் அருட்தொண்டர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். லயம் புதுச்சேரி சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் கோடைக்கால இலவச சிறப்பு பயிற்சி முகாம் வில்லியனூர் மணவெளியில் நடைபெற்றது. வில்லியனூர் மணவெளியில் லயம் புதுச்சேரி சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் கோடைக்கால இலவச சிறப்பு பயிற்சி முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கவிஞர் புதுவை குமார் தலைமையேற்றார். சமூக சேவகர் கருணாகரன் முன்னிலையில் வில்வம் பவுண்டேஷன் தசரதன், சமூக சேவகி மணவெளி பிரியா, சமூக சேவகி ராணி, புதுவை பல்கலைக்கழக துணை பேராசிரியர் முத்துக்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கி சிறப்பித்தனர். பெற்றோர்கள் சார்பில் மணக்குள விநாயகர் துணை பேராசிரியர் ரமாதேவி நன்றியுரை வழங்கினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிலம்பம் ஆசிரியர் லயம் அன்பு ஜெகன் சிறப்பாக செய்திருந்தார். பயிற்சி பெற்ற மாணவர்கள் சிலம்பம் சுழற்றி தங்களது திறமையை வெளிப்படுத்தி சான்றிதழ்களை பெற்றுக் கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக நவீன ரோபோட்டிக் இயந்திரம் மூலம் பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கும் மையத்தை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி வெங்கடா நகரில் டாக்டர் வசந்தராஜ் சிகிச்சை அளிக்கும் எல்ராய் பிசியோதெரபி மையத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் முதல் முறையாக நவீன ரோபோட்டிக் இயந்திரம் மூலம் பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கும் மைய திறப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு ரைமோ எனப்படும் புதிய ரோபோட்டிக் இயந்திரத்தை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மதர் தெரசா பிசியோதெரபி கல்லூரி முதல்வர் டாக்டர் சுப்ரியா, மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை எலும்பியல் டாக்டர் வெங்கட் உள்ளிட்ட மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்கள் பங்கேற்றனர். எலும்பு முறிவு, சேதம், நரம்புகளில் ஏற்படும் பிரச்சினைகள், பக்கவாதம், முடக்குவாதம், பார்க்கின்சன் நோய் உள்ளிட்ட எலும்புறுப்புகளின் இயக்கத்தில் ஏற்படும் அனைத்து வகையான பாதிப்புகளுக்கும் மருந்துகளோடு பிசியோதெரபி சிகிச்சையும் மிகவும் இன்றியமையாதது. அந்த வகையில் பிசியோதெரபி சிகிச்சை எடுத்துக் கொள்ளும் நோயாளிகள் தங்களது சிகிச்சையினால் ஏற்படும் முன்னேற்றங்கள் மற்றும் மாற்றங்களை ரியல் டைம் ஃபீட்பேக் மற்றும் விர்ச்சுவல் ரியாலிட்டி முறையில் இந்த இயந்திரத்தின் மூலமாக துல்லியமாக அறிந்து கொள்ள முடிகின்றது. தற்போது துவங்கப்பட்டுள்ள அதிநவீன ரோபோட்டிக் இயந்திரம் மூலம் நோயாளிகள் நேரடியாகவே தங்களின் சிகிச்சை முறையை அறிந்து கொள்ள முடியும். அதே நேரம் எடுத்துக்கொள்ளும் சிகிச்சைகள் குறித்த விவரங்கள் அனைத்து நோயாளிகளின் கைபேசிகளுக்கும் அனுப்பப்படுவதால் நோயின் தன்மையையும் அதிலிருந்து மீண்டது குறித்த மன திருப்தியையும் இந்த ரோபோட்டிக் இயந்திரம் அளிக்கின்றது. இதுபோன்ற இயந்திரங்கள் நாடு முழுவதும் முக்கிய நகரங்களில் மட்டுமே உள்ளது. இருப்பினும் புதுச்சேரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த ரோபோட்டிக் இயந்திரம் அனைத்து தரப்பு மக்களும் எளிதாக சிகிச்சை எடுத்துக்கொள்ள மிக குறைந்த கட்டணத்தில் சிகிச்சை அளிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. Intelligence use பண்ணி they are using augmented and virtual reality to improve patient care with relevant to physiotherapy. சரி, இதோட என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பிசியோதெரபிஸ்ட் ஒர்க் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் bringing the patient back to foot.
அதாவது ஒரு பேஷண்ட் ஒரு 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 நியூரலாஜிக்கல் இன்ஜுரியா இருக்கட்டும், ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட இன்ஜுரியா இருக்கட்டும், இல்லை எலும்பு சம்பந்தப்பட்ட இன்ஜுரியா இருக்கட்டும், ஆஸ் டாக்டர்ஸ் நம்ம இனிஷியல் பார்ட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான் பார்ப்போம். ஒரு ஒரு சர்ஜரியா இல்லை ஒரு மெடிசனா கொடுத்து அவங்களோட இனிஷியல் ப்ராப்ளம் வந்து ரெக்கவர் பண்ணுவோம். பட் டு பிரிங் தம் பேக் டு தேர் நார்மல் லைஃப், அதாவது அவங்களோட அடிபட்டதுக்கு முன்னாடியோ இல்லை அந்த ஸ்ட்ரோக் ஈவெண்ட் இல்லை கிளினிக்கல் ஈவெண்ட் வர்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன நிலைமை இருந்ததோ, எந்த அளவுக்கு அவங்க நடந்துகிட்டு இருந்தாங்களோ அந்த நிலைமைக்கு அவங்கள கொண்டு வர வேண்டிய வேலை வந்து பிசியோதெரபிஸ்ட் வரும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வேல்யூபிள் ஒர்க். நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே கண்டறியவும் புதிய நவீன சிகிச்சை முறைகள் வந்துள்ளது என அப்போலோ மருத்துவமனை நரம்பியல் டாக்டர் ஸ்ரீசாந்த் ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார். புதுச்சேரி நூறடி சாலை என்டி மஹால் எதிரே உள்ள அப்போலோ மருத்துவமனை தகவல் மையத்திற்கு வந்த நரம்பியல் மருத்துவர் டாக்டர் ஸ்ரீசாந்த் ஸ்ரீனிவாசன் கூறுகையில், மத்திய நரம்பு மண்டலமான மூளை, முதுகு தண்டுவடம் மற்றும் புற நரம்பு மண்டலம் சார்ந்த பிரச்சனைகள் தற்போது பரவலாக உள்ளது. பிறருக்கு பரவாத நரம்பு சார்ந்த நோய்கள் அதிகமாகவும் மற்றவர்களுக்கு பரவக்கூடிய மூளை தொற்றுகள் குறைந்து வருகிறது. சமீபத்தில் நரம்பியல் நோய்களை அறியும் முறையும் சிகிச்சை முறைகளிலும் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளது. உலகளவில் 5 பேரில் ஒருவருக்கு மைக்ரோன் மற்றும் தலைவலி பிரச்சினை உள்ளது. வலிப்பு பிரச்சினைக்கு மருந்துகள், சிகிச்சைகள் மிக வேகமாக முன்னேறி வருகிறது. பக்கவாதம் அறிகுறி தென்பட்டு 3 முதல் 4.5 மணிக்குள் உறைந்த இரத்த கட்டிகளை தகர்க்கக்கூடிய மருந்துகள் புதிதாக வந்துள்ளது. மருந்துகளால் செய்ய முடியாது என்றால் கத்தீட்டர் பயன்படுத்தி மெக்கானிக் திராம்பெக்டமி செய்யலாம். பக்கவாதத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய ஸ்பாட் சிட்டியை போடாக்சி ஊசி மூலமாக ஓரளவுக்கு குணப்படுத்தலாம். அல்சைமர், அதனுடன் தொடர்புடைய டிமென்ஷியா ஏற்பட்டால் ஞாபக சக்தி, பேச்சு, கண்டறிதல், வழியறிதல், திட்டமிடல் பிரச்சனைகள் ஏற்படும். மூளையில் BET ஸ்கேன் மூலமாக இந்த நோயை ஆரம்பத்தில் அறிய முடியும். சர்க்கரை நோயாளிகளை தாக்கக்கூடிய நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை, டயபெட்டிக் நியூரோபதி பிரச்சனைக்கு நன்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய பல முறைகள் வந்துவிட்டது என்று கூறினார். முதியோர் மருத்துவர் டாக்டர் பிரியங்கா ரணா பக்திரி கூறுகையில், 60 வயதுக்கு மேற்பட்டோர்களின் உடல்நல பாதுகாப்பில் கவனம் செலுத்துதல், முதியோர் மருத்துவம், முதியோர்களுக்கு ஏற்படும் உயர் ரத்த அழுத்தம், இதய நோய்கள், பக்கவாதம், நீரிழிவு உள்ளிட்ட நோய்களுக்கு வழக்கமான டாக்டர்கள் சிறந்த கவனிப்பு வழங்கினாலும் முதியோர் தேவைகளை நிர்வகிப்பதில் முதியோர் மருத்துவ டாக்டர்கள் சிறப்பு கவனம் செலுத்துவர் என்று கூறினார். புதுச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் 1033 வழக்கறிஞர்கள் வாக்களிக்கின்றனர். தலைவர் பதவிக்கு 6 பேர் போட்டியிடுவதால் கடும் போட்டி நிலவுகிறது. பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்கத்துக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தேர்தல் நடத்தப்பட்டு புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுவார்கள். அதன்படி கடந்த 2021ஆம் ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நிறைவடைந்தது. இதைத் தொடர்ந்து புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்ய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் வழக்கறிஞர்களுக்கிடையே பிரச்சினைகள் உருவானது. ஆனாலும் அதையும் மீறி வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இருப்பதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற இருந்த தேர்தலுக்கு தடை விதித்து உத்தரவிட்டது. மேலும் நீதிமன்றம் சில வழிகாட்டுதலுடன் தேர்தல் நடத்தலாம் என்றும் அறிவுறுத்தியிருந்தது. அதன்படி பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர் சங்க அலுவலகத்தில் இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. மாலை 5 மணி வரை நடைபெறும் இந்த தேர்தலில் மொத்தம் 1033 வழக்கறிஞர்கள் வாக்களிக்கின்றனர். தலைவர் பதவிக்கு அண்ணாதுரை, பாலசுந்தரம், பச்சையப்பன், ரமேஷ், சாய் ராஜகோபால், சுப்பிரமணியன் ஆகிய 6 பேர் போட்டியிடுகின்றனர். தலைவர் பதவிக்கு கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் இந்துமதி புவனேஸ்வரி துணைத் தலைவராகவும் மற்றும் 10 செயற்குழு உறுப்பினர்கள் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் பொதுச் செயலாளர் பதவிக்கு 3 பேரும், பொருளாளர் பதவிக்கு 3 பேரும், இணை செயலாளர் பதவிக்கு 8 பேரும் போட்டியிடுகின்றனர். தேர்தல் நடத்தும் அதிகாரியாக ஓய்வு பெற்ற நீதிபதியும் புதுச்சேரி அரசு சட்டத்துறை செயலருமான செந்தில்குமார் மேற்பார்வையில் நடைபெறும் தேர்தலில் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் உடனடியாக வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தேர்தலை பற்றி நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சுகாதாரத்துறையில் காலியாக உள்ள பணியிடங்கள் 8 ஆண்டுகளுக்கு மேலாக காத்திருக்கும் வாரிசுதாரர்களை கொண்டு ஒருமுறை தளர்வளித்து நிரப்ப வலியுறுத்தி புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கத்தினர் காத்திருப்பு போராட்டம். புதுச்சேரி சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்களின் சங்கத்தின் சார்பில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக நிரப்பப்படாமல் உள்ள கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர் பணி நியமனத்தை விண்ணப்பதாரர்கள் அனைவருக்கும் ஒருமுறை தளர்வளித்து பணி வழங்க நடவடிக்கை எடுக்க கோரி புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் ஆலோசனையின் பேரில் சுகாதார இயக்குநர் அலுவலக வளாகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்டத்திற்கு சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் டேவிட், துணை ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது.
போராட்டத்தில் ஈடுபட்ட வாரிசுதாரர்கள் மீது சுகாதார இயக்குநர் அவர்கள் காவல்துறையில் அளித்த புகாரை அடுத்து அங்கு வந்த காவல்துறை அதிகாரிகள் வாரிசுதாரர்களை கலைந்து போக கேட்டுக் கொண்டனர். இல்லை என்றால் கைது செய்வோம் என்று கூறினர். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நேரு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் போராட்டம் நடைபெற்ற இடத்திற்கு வந்தார். சங்கத்தின் நிர்வாகிகளை அழைத்துக் கொண்டு சென்று சுகாதார இயக்குநர் அவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இயக்குநர் அவர்கள் மத்திய அரசின் ஆணைப்படி 5% பணியிடங்களை நிரப்ப தயார் செய்யப்பட்டு அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கோப்புகளில் சுகாதாரத்துறையில் பெரும்பாலான கடைநிலை பணியிடங்கள் காலியாக உள்ளதால் அந்த பணியிடங்களை வாரிசுதாரர்களை கொண்டு ஒருமுறை தளர்வு அடிப்படையில் நிரப்ப அரசின் ஒப்புதல் கேட்டு அந்த கோப்புகளில் குறிப்பெழுதி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எனவே நேரு அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளாக ஒருமுறை தளர்வளித்து வாரிசுதாரர்கள் அனைவருக்கும் பணி வழங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்தி வருவதாகவும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் உறுதியளித்துள்ளார். எனவே ஒருமுறை தளர்வளிப்பது சம்பந்தமாக உயர் திரு சுகாதார செயலர் அவர்களை நாளை சந்தித்து பேசலாம் என்றும் வாரிசுதாரர்களிடம் தெரிவித்து போராட்டத்தை தற்காலிகமாக கைவிட கேட்டுக் கொண்டார். அதன் அடிப்படையில் வாரிசுதாரர்கள் சங்கத்தின் சார்பில் போராட்டம் தற்காலிகமாக முடித்துக் கொள்ளப்பட்டது. மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் நடு ரோட்டில் இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு. பதறியடித்து ஓடிய பொதுமக்கள். தீயணைப்பு துறையினர் தீயை அணைத்ததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்ப்பு. உயிருக்கு உயிராக 10 ஆண்டுகள் காதலித்த பிலிப்பைன்ஸ் நாட்டு காதலியை தமிழ் பாரம்பரிய முறைப்படி கரம் பிடித்த புதுச்சேரி இளைஞர். சுற்றமும் நட்பும் சூழ உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அர்ச்சனை தூவி வாழ்த்து. பாண்டிச்சேரி வழக்கறிஞர்கள் சங்க தேர்தல் காலை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் 1033 வழக்கறிஞர்கள் வாக்களிக்கின்றனர். தலைவர் பதவிக்கு 6 பேர் போட்டியிடுவதால் கடும் போட்டி நிலவுகிறது. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.